கருட புராணத்தை படிக்கக்கூடாது, நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நாளில் இறந்து போயிடுவீங்க, கை வச்ச முறை செத்து போயிடுவேன்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா மித்துங்க. கருட புராணத்தை படித்தா சாகலாம்னா நாளைக்கு பிரிண்ட் வேணால் போட்டு விடுங்க, உலகமே செத்து போயிடும். தனுனா உடம்பு, போகம்னா இன்பம், புவனம்னா உலகம். அப்போ இந்த மூணையும் படைச்சிருக்கிற ப்ராப்பர் ஒரு நல்ல வழிக்காக. அப்போ என்னன்னா நம்முடைய ஆன்மா இந்த தவறுகள் செய்யும் பொழுது அடுத்தடுத்த ஜென்மங்களில் இந்த துன்பங்களை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இதை ஒரு மித்து பண்ணி எழுதிக்கிறாங்க. லகடவும் போ அப்படின்னு சொல்றாங்களா, அந்நியன் படத்துல மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோம். அப்போ எண்ணெய்லாம் அங்கே யார் என்ன செக்கு யார் என்னன்னா ஒரு மாரல் ஸ்டோரி. நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மம் உங்களுக்கு இப்படி தவறா இருக்கும். இந்த தவறுகளுக்கு இந்த தண்டனைகள் இருக்கு. ஆன்மாவுக்கு உடல் கிடையாது. ஆன்மா வந்து எதுக்கு நம்ம இந்த உடம்பு எடுத்துக்கணும், நம்ம ஆன்மா உடம்பு எடுத்ததுனால நம்ம உயிர். இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே போனதுக்கு அப்புறமா அதுக்கு உடல் கிடையாது. உடல் கிடையாத ஒரு பொருள் எப்படி ஒரு பொருளை தூக்கும்? ஜன்னல்லாம் எப்படி அடைக்கும்? அடைக்காது. கொலுசெல்லாம் போட்டு நடக்கணும். இப்போ இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நாள்ல அவங்களோட வாய்ஸ் கேட்குதுன்னு இல்லைங்க. அதாவதுங்க அது வந்து அன்பின் வெளிப்பாடு. எங்க அப்பா பேசுறாரு, எங்க அப்பா மாதிரி தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் சிந்தனைகள். கோயிலேயே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனா வந்து நமக்கு வந்து கல்யாண வாழ்க்கை பிரிஞ்சிடும். இல்லைங்க, அதெல்லாம் சும்மா நம்பிக்கை. எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவுமே மாறாது. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி கா பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கங்க. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட வழக்கமாக சில மித்தை பற்றி கேட்டுகிட்டே இருப்போம். இப்போ இந்த கருட புராணத்தை பற்றி ஒரு விஷயத்த நான் படித்தேன். அதில் எப்படின்னா, கருட புராணத்தை படிக்கக்கூடாது, நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நாளில் இறந்து போயிடுவீங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா 10 நாள் கழிச்சு கருட புராணத்தை வீட்டில் படிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி படிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது இறந்து போயிடுவாங்க. எழுதுனா செத்து போயிருப்பாங்க. எப்படி எழுதுனாங்கன்னு தெரியல. எழுதுனவே ஓகே, பிரிண்ட் பண்ணவே எப்படி இருந்தானா செத்து போட்டானான்னு தெரியல. அதுக்கு பிழை திருத்தணும் யோசிச்சுப்பாங்க. பிழை திருத்தணும் செத்து போயிருப்பான் இல்லைங்களா? அப்போ எல்லா பேரும் செத்து போய் அந்த புக்கை எவன் ரிலீஸ் பண்ணான்னு தெரியல. எவனாச்சும் படிச்சு பார்த்து ரிலீஸ் பண்ணி அவனும் செத்து போயிருப்பான். கடைக்காரன் சும்மா இருக்கமா அதையும் படிச்சு செத்து போயிருப்பான். அப்போ ஏதோ ஒரு படத்துல கை வச்ச ஒரு படத்துல அது மாதிரி கை வச்ச முறை செத்து போயிடுவேன்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் வந்து சும்மா மித்துங்க. கருட புராணம் அப்படிங்கிறது இந்த இறப்புக்கு பிறகு நம்மளுடைய ஆன்மா எந்த அளவு துன்பப்படுது. ஆன்மா துன்பப்படுதுன்னா இப்போ என்னன்னாங்க, இப்போ எனக்கு இந்த இடத்துல வலிக்குதுன்னா என்ன இருக்கணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் கை இருக்கணும். கை இல்லாட்டினா கை வலிக்காது. கை இருந்தாலும் கையிலேருந்து நரம்பு போய் மூளையில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஒருவேளை மூளை எனக்கு கோளாறு ஆகி போய் இல்லைங்களா, எனக்கு கையில் ஏதாச்சும் கடிச்சு வச்சா கூட எனக்கு அந்த வார்டு கடிச்சு இருக்கும் இல்லைங்களா. அப்படி மூளை சரியாக இருந்து மூளை இப்போ கரெக்டாக இருக்கணும். அரை மணி நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி இருந்தால் நான் என்னமோ நடக்குதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன் சரிங்களா. அப்போ எல்லாமே ப்ராப்பராக இருந்து உயிர் அனுபவிக்கணும் இல்லைங்களா. அப்போ எனக்கு மனம் வேணும், மூளை வேணும், நரம்பு மண்டலங்கள் வேணும், இந்த உடல் அமைப்பு வேணும். இவ்வளோ தத்துவங்கள் இருந்தால் தான் நான் இந்த கையை கடிக்கிறத என்னால் உணர முடியும். ஆன்மாவுக்கு இதெல்லாம் கிடையாது. ஆன்மா வந்து தன்னுடைய அனுபவத்துக்கு உடல் எடுத்தால் தான் அதை அனுபவிக்கின்றதுனால இந்த இறைவன் உடலை கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இந்த அனுபவங்கள் உடல் எடுக்காமே வரும்னு சொன்னால் இறைவன் நினைச்சிருக்க மாட்டார் இந்த உடலையும் உலகத்தையும். அப்போ தனு புவன போகங்கள். தனுனா உடம்பு, போகம்னா இன்பம், புவனம்னா உலகம். அப்போ இந்த மூணையும் படைச்சிருக்கிற ப்ராப்பர். அப்போ என்னையும் இங்கே படைச்சு நான் வாழக்கூடிய உலகத்தையும் படைச்சு என்னுடைய என்ஜாய்மெண்ட்லாம் படைச்சிருக்கிறார். அப்போ இந்த மூணுமே இருந்தால் தானே அதை அனுபவிக்க முடியும். தனு இல்லாட்டினா எப்படி அனுபவிக்க முடியும்? எனக்கு உடம்பு இல்லை, என்ஜாய்மெண்ட் இருக்குது, உலகம் இருக்குது, என்ன நடக்கும்? அப்படியே ஒரு படத்தில் கேமரா மட்டும் வச்சுட்டு காட்டுக்குள்ள வச்சோம்னா வெறும் காடு மட்டும் இருக்கும் இல்லையா, அங்கே இருந்தால் தான் நான் என்ஜாய் பண்ணுவேன். அப்போ ஆன்மாவுக்கு உடலே இல்லையே, அப்புறம் எப்படி அதை போய் கருட புராணத்தில் இருக்கும்போது என்ஜாய் பண்ண அப்படின்னா, ஆன்மாக்கள் இது போன்ற அனுபவங்களை பெற்று அடுத்த தேகத்துக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்போ அதை விவரிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன குற்றங்கள் பண்ணால் என்னென்ன மாதிரி ஆன்மாக்கள் அடுத்த ஜென்மத்தை எடுக்குது. அப்போ உங்களுக்கு புரியறதுக்காக, அப்போ ஒரு ஒரு புரியறதுக்காக அப்போ வந்து கண்ணு குத்திடும் சாமி அப்படின்னா கண்ணை குத்துமான சாமி அது என்ன பயமுறுத்துறது. அப்போ கண்ணை குத்துறோன்னா பயப்படுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் வந்து விரல் சூப்பிட்டே இருப்பான். இந்த இடத்துல வந்து புழு வந்துருச்சுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவன் சூப்பலை புழு வந்துருச்சான் இல்லை, அவனுக்கு ஒரு பயத்தை கொடுக்குறது ஒரு நல்ல வழிக்காக. அப்போ என்னன்னா நம்முடைய ஆன்மா இந்த தவறுகள் செய்யும் பொழுது அடுத்தடுத்த ஜென்மங்களில் இந்த துன்பங்களை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இதை ஒரு மித்து பண்ணி எழுதிக்கிறாங்க. ஓகே. கருட புராணம்ன்றது அதுதான். அது வந்து அடுத்த ஜென்மங்கள் இதை பற்றி எழுதுனதான் அது புராணம். அப்போ அது வந்து இப்படி விஷயங்கள்லாம் நடத்தும். அப்போ கும்பிபாதம் லகடவும் போ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்களா, அந்நியன் படத்துல வர மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிக்கிறோம். அப்போ எண்ணெய்லாம் அங்கே யார் என்ன செக்கு யார் செக்குன்னு வச்சுருந்தாங்களா, இல்லை ஏதோ ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணி ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருந்தாங்கலாம் கேள்விலாம் வரும். அப்போ மசாலா ஏன் தடவை வருது, என்ன மசால் போடுறது, எவ்வளோ ரேசியோவில் போடுறது, எண்ணெய் சட்டியில் வறுக்கிறது, கரண்டி யார் செஞ்சது, கரண்டில் ஓட்டை யார் போட்டோன்ற கேள்விலாம் இருக்குது. இது என்னன்னா ஒரு மாரல் ஸ்டோரி சரிங்களா. மாரல் ஸ்டோரி. நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அடுத்த ஜென்மம் உங்களுக்கு இப்படி தவறாக இருக்கும்
இந்த தவறுகளுக்கு இந்த தண்டனைகள் இருக்கு. அந்த தண்டனை இப்போ இல்லை, அடுத்த ஜென்மம்ன்றது அடுத்த ஜென்மத்துக்கு போயிடுவான். நரகம்ன்றது ஒன்றும் கிடையாது. நரகம்ன்றது நம்ம வாழ்றது தான். என்னுடைய சிந்தனை தான் நரகம் இல்லைங்களா? என்னுடைய சிந்தனைகளை எவ்வளோ நரகங்கள் உள்ள நடந்துருக்கு இல்லைங்களா? எவ்வளோ வேற எல்லாமே நம்மளுக்கும் அப்போ என்னன்னா, இந்த வாழ்க்கை இப்படி தவறுகள் செய்தால் இந்த இடத்துக்கு போவாங்களே தவிர, கருட புராணத்தை படித்தா சாகலாம்னா நாளைக்கு பிரிண்ட் வேணா போட்டு விடுங்க, உலகமே செத்து போயிட்டோம். சரிதான், ஒரு மாரல் ஸ்டோரி. கருட புராணத்தை பிரிண்ட் போட்டு ஊர் ஃபுல்லாக கொடுத்து விடுங்க, ஊரில் வெஞ்சு செத்து போயிடுவானா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிடிக்காதவனுக்கு கிஃப்ட் கொடுத்தாரு அப்படி இல்லை, பிடிக்காதுங்க இல்லைங்க. நான் சொல்கிறது பொதுவாக பேப்பரில் வெளியிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்வீங்க? ஒரு நியூஸ் பேப்பரே ஆரம்பித்து கருட புராணத்தை பிரிண்ட் பண்ணி விட்டோம்னா எல்லாம் செத்து போயிடுவானா என்ன? அப்படிலாம் இல்லை. அது பற்றிய நம்பிக்கை. ஓகே, அது பற்றிய நம்பிக்கை. அப்போ சுடுகாட்டுக்கு நடுவில் போனால் இப்போ பேய் அடிச்சிடணும்னு செத்து போயிடணும். அப்போ எத்தனை பேர்த்த பேய் அடிச்சு? கடவுள் வருதுன்னா கூட நம்ப மாட்டாங்க, பேய் வருதுன்னா நம்புவாங்க. ஓகேங்களா? பேய் எத்தனை பேர்த்த அடிச்சிச்சு? ஏன்னா பேய்க்கு உடல் கிடையாது, ஆன்மாவுக்கு உடல் கிடையாது. ஆன்மா வந்து எதுக்கு நம்ம இந்த உடம்பு எடுத்தோம்னா, நம்ம ஆன்மா உடம்பு எடுத்ததுனால நம்ம உயிர். இந்த உடலை விட்டு ஆன்மா வெளியே போனதுக்கப்புறமா அதுக்கு உடல் கிடையாது. உடல் கிடையாத ஒரு பொருள் எப்படி ஒரு பொருளை தூக்கும்? ஜன்னல்லாம் எப்படி அடைக்கும்? அடைக்காது. கொலுசெல்லாம் போட்டு நடக்கணும். கொலுசு அது எந்த கடையில் போய் வாங்கிட்டு வந்து? கொலுசு ஆளே கிடையாது. நீங்க தான் புதைச்சு கொலுசெல்லாம் அறுத்துட்டு தானே புதைக்கிறீங்க, எல்லாத்தையும் கழட்டிட்டு தான் புதைக்கிறீங்க. அப்புறம் எப்படி கொலுசு அதுக்கு வந்துச்சு? எங்கே ஆட்டை போட்டுச்சாங்க? இல்லை சார், இப்போ இறந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நாள்ல அவங்களோட வாய்ஸ் கேட்குதுன்னு இல்லைங்க. அதாவது வந்துங்க, அது வந்து அன்பின் வெளிப்பாடு. எங்க அப்பா பேசுறாரு, எங்க அப்பா மாதிரி தெரியுது, எங்க பார்த்தாலும் எங்க அப்பாவே தெரியுறாரு, இப்படி நினைக்கிறதா அவங்களுடைய அன்பின் வெளிப்பாடு. எக்ஸ்ட்ரீம் சிந்தனைகள். ஓகே, சரிங்களா? நிறைய பேர் முருகனை பார்த்தேன்னு சொல்லுவாங்க. முருகனை பார்த்தேன், முருகன் தான் என் கூட பேசுறாரு, கடவுள் என் கூட பேசுகிறாரு, எனக்கு வழிகாட்டுறாரு, அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் சிந்தனைகள். நான் வந்து முருகன் எனக்கு வழி நடத்துகிறான்னு சொல்லிட்டு இவங்களாவே நினச்சிக்குவாங்க. இது வந்து அவங்களுடைய மனோ சிந்தனை தானே தவிர முருகன் எங்கேயும் வழிபட அவருக்கு உருவமே கிடையாது. முருகன் எதுக்கு உருவத்தோடு இருக்கணும்? அவருக்கு நம்மளா தான் ஆர்டிஃபிஷியலாக வந்து இப்படி இருந்தால் அவருக்கு அப்படி ஒரு அவருடைய தொழில், அவருடைய வேலை இதெல்லாம் வந்து நம்மளா ஒரு கிரியேட் பண்ணி இப்படி ஒருத்தர் இருந்திருப்பாரு. அப்போ ஒருத்தர் சொன்னார், கொசுவெல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுது. சரிங்களா? கொசுவெல்லாம் சேர்ந்து எல்லா கொசுவும் போட்டு இந்த அன்னியன் படம் இதில் எந்திரன் படத்தில் நைட்டு போய் இது சாக்கடையெல்லாம் பேசிட்டு வருவார் ரஜினி. இந்த கொசுக்கிட்ட போய் ஆளை கடிக்கக்கூடாதெல்லாம் பேசிட்டு வருவார் இல்லைங்களா? அது மாதிரி கொசுவெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணி பில்லு புக்கெல்லாம் அடித்து வீடு வீடாக வசூல் பண்ணி, இந்த ஒரு படத்தில் கவுண்ட் பண்ணி வடிவில் வசூல் பண்ண வருவார். ஏமா வாமா கோயில் கட்டுறோன்ற மாதிரி வசூல் பண்ணி கோயில் கட்டுது. உள்ள கோயிலில் என்ன சாமி இருக்கும் சொல்லுங்கள்? கொசு சாமி, பெரிய கொசு இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா மனிதன் அப்படி ஒரு சிந்தனை. ஏன்னா மனிதன், இறைவன் மனிதனை தன்னை போலவே மனிதனை படைத்தான்னு சொல்லி ஒரு லாஜிக் இருக்குது. அப்போ மனிதனை எப்படி படைத்தான்னா அவனுடைய குணங்களாக, அவனுடைய வடிவங்களாக படைத்து நம்ம உருவத்தை தான் அவனுடைய குணம்னு நினைக்கிறோம். அப்போ இறைவன் தன்னுடைய குணங்களாக மனிதனை படைத்தான்னு அவங்க ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஓகே, ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து உருவம் தான் அப்படி சொல்லிக்கிறாங்கன்னு நினச்சா அது உருவம் பண்ணுறோம். இன்னொரு விஷயம், நம்ம ஒரு 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 அழகான ஒரு ஒரு வடிவம் கொடுத்து, அந்த ஒரு கருத்துக்கு ஒரு வடிவம் கொடுத்து அது ஒரு அழகுபடுத்துகிறோம் இல்லைங்களா? அந்த அழகு அவருக்கு ஒரு அலங்காரம் பண்ணி, அவருக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு, அவருடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி ஆயுதங்களை கொடுத்து, இப்படி ஒரு இதை பண்ணி அதை வணங்குறோம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணி கொண்டு போகிறோம். ஓகே, சரிங்களா? இது வந்து என்னன்னா ஒருத்தர் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பு. ஒரு தத்துவத்தை தான் வார்த்தை. ஆமாம், தத்துவத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த தத்துவம் எனக்கு புரியல, நான் என்ன செய்யறேன்னா அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அவன் புரிஞ்சுக்குவான்னு எடுத்துகிட்டு போகிறோமே தவிர இதில் வந்து இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கவோ, இல்லைனா இதை படித்தா செத்து போயிடுவாங்க, இதை படித்தா நல்லா இருப்பாங்க. அப்போ கருட புராணம் எழுதுன மாதிரி வேறு ஏதாச்சும் எழுதிருக்கலாம். ஒரு புக்கு படித்தா கோடீஸ்வரன் ஆயிடுவானுன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாச்சும் எழுதினா சூப்பராக இருந்தது. சரிங்களா? இப்போ நேற்று ஒரு லேடி ஒன்று அனுப்பிச்சிச்சு, நான் வேணால் காட்டுறேன் வீடியோ முடிஞ்சோன்னே. அவங்களோட அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னா, எனக்கு வேலை இருக்குமான்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு வாரம் எனக்கு டைம் போட்டிருக்கேன். அப்போ ஒரு வாரம் என்னால் காத்திருக்க முடியாது, எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிடணும்னு சார். எக்ஸாமுக்காக எதுக்கு ஜாதகம் பார்க்குறேன்? தேர்வுக்கு எதுக்கு ஜாதகம்? நாளைக்கு தேர்வு வச்சுட்டு இன்றைக்கி எதுக்கு ஜாதகம் பார்க்குறேன்? படிக்கணும்ல, போய் படி. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னதுக்கப்புறமா 18ஆம் தேதி எக்ஸாமு. நான் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் படிக்கிறேன், சிஏ படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கேட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, உன்னெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு கேட்டேன். மெசேஜ் அனுப்பிச்சிருக்குது. ஓகேங்களா? உன்னெல்லாம் ஒரு ஆளாக மதிச்சு கேட்டேன், மண்டை மாதிரி பதில் சொல்லிக்கிறேன். தேர்வுக்கு போய் படி, தேர்வுக்குலாம் ஜாதகம் பார்க்காது, நாளைக்கு தேர்வு வச்சுட்டு இன்றைக்கி ஏன் ஜாதகம் பார்க்குறேன்னு மண்டை மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. நான் அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் கெட்டது செஞ்சேனா அப்படின்னா இல்லை. அந்த பிள்ளைக்கு என்ன சொன்னோன்னா, எக்ஸாமை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போகிறேன்? நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, படிக்கிற வேலையை பாரு. இப்போ ஜாதகம் பார்த்து நான் வேணான்னு சொன்னா என்ன செய்ய போகிறேன்? முடியாது. அப்போ நீங்கள் காசு வாங்கிட்டு எக்ஸாம் எழுதாதுன்னு சொல்லியிருக்கோம். அப்படி தான் சொல்லணும் போல. இப்போ என்னன்னா, காசை வாங்கிட்டு நீ நாசமாக போயிடுவேன், ரோட்டுக்கு வந்துடுவேன், எக்ஸாம் எழுதாத எவ்வளோ ஸ்ட்ரீட் போயிட்டு போயிடறான்னு சொல்லி. சிஏ வேண்டாம், நீ சிஏ படிக்க முடியாது, சிஏ ஆஃபீஸில் பியூன் ஆயா வேலை வேணால் பார்க்கலான்னு சொல்லணும் இல்லைங்களா? அப்போ என்னன்னா, நம்ம நேர்மையாக இப்போ இந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு பொழுது போகாமல் வராங்க தானே அர்த்தம். இப்போ இது ஒரு கிரிட்டிக்கல் கான்செப்ட் புதுசாக இருக்குது. எக்ஸாமே ஜாதகம் நிறைய பேர் வருவாங்க, ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு வருவாங்க.
ஓகே. ஐசியூவில் அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் அடிப்பாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எனக்கு தப்பாக கூட நினச்சிங்க, நான் பார்க்க மாட்டேன். எதுக்கு ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டு பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் ஒரு வேளை தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அங்கே என்ன? அதை தான் சொல்கிறேன். அது சரியில்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் என்னால்? அதை ஒருவேளை ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அப்படி இருந்தால் அப்படி சொல்லுவேன் நான் அப்படின்னா சொல்ல மாட்டோம். சொல்ல முடியாது. தர்ம சங்கடம் எனக்கும். இப்போ ஒரு நேற்று ஒரு ஜாதகருக்கு வந்து சாய்பாபா சிலை வீட்டில் இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். அவர் பெரிய லாஸ், அவருக்கு பெரிய கோடிக்கணக்கில் லாஸ் அவருக்கு. நான் சும்மா ஏதாச்சும் சொல்கிறேன், சாய்பாபா சிலை அவர் எப்போ வந்துச்சுன்னு கேட்குறேன். இந்த லாஸுக்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்னால் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு பதட்டம் ஆகி போச்சு. அப்போ அந்த சாய்பாபா சிலை தூக்கிட்டான்னு கேட்குறாரு. ஆனால் இந்த தேவையில்லாதவங்க ஜாதகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். 2 வாரத்தை பேசிட்டு பணத்தை திருப்பி போட்டு விட்ருவேன். அப்போ அதுதான், தேவையில்லாமல் ஜாதகம் பார்க்காதீங்க, தேவையில்லாமல் ஓலை சூழலாம் தூக்கிட்டு அலையாதீங்க, நிம்மதியாக இருங்க. எப்போ நம்மளுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகிறதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு சப்போர்ட்டுக்காக ஜாதகம் பாருங்கள். அதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளுக்கு எப்படி போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணலாம். அப்படி தான் புரிஞ்சுக்கணுமே தவிர நான் உங்களுக்கு வழிகாட்டி கிடையாது. சரிங்களா? வழிகாட்டினா என் வாழ்க்கையை என்னால் வாழ முடியாமல் உட்காந்துருக்கேன். இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் பழக்கம் இருக்குது. ஆனால் கோயிலேயே சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கோயிலுக்கு போனால் வந்து நமக்கு வந்து கல்யாண வாழ்க்கை பிரிஞ்சிடும். இல்லைங்க, அதெல்லாம் சும்மா நம்பிக்கை. எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவுமே மாறாதுங்க. அந்த கோயில்கள், சில கோயில்கள் சில கிரகங்களுடைய தன்மைகள் இருக்கும். நம்மளே அறியாமல் அந்த கோயிலோட அட்டாச் ஆகும், அந்த பேரோட அட்டாச் ஆகும். அது வந்து ஜாதக அமைப்பு இருந்தால் தான் நடக்கும். எனக்கு கல்யாண முறிவுன்ற அமைப்பு இருந்தால் தான் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயங்கள் போகிறப்ப அது நடக்குமே, சிம்டம்ஸாக நடக்குமே தவிர முறிவு இல்லாத போது அவங்க அந்த கோயிலுக்கு போனால் ஒன்றுமே ஆகாது. ஓகே. திருப்பதிக்கு போனால் லவ் பிரச்சனை வந்துடும். லவ் இருக்கிறவங்க திருப்பதிக்கு போவாங்க. யார் திருப்பதிக்கு போனாலும் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படியா? ஆமாம். இதெல்லாம் சுக்கிரன் புதன் சேர்ந்தா தான் திருப்பதின்ற பேர். ஓகே. அப்போ நீங்கள் அந்த திருப்பதிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எவனோ ஒருத்தர் லவ் ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகே. ஓகேங்களா? லவ்வர்ஸாக போனால் என்ன? லவ்வர்ஸ் அது ஏதோ ஒன்று அந்த ஆரம்பிச்சா தான் போக முடியும். சரி, ஓகேங்களா? அது ஆல்ரெடி அவனுக்கு லவ் பிரச்சனை வரும்னா அவனுக்கு பிரச்சனை வரதானே செய்யும். பிரச்சனை வரானா வராது. லவ் ஆனால் ஆளுக்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமே தவிர சில சிம்டம்ஸ் காட்டும், ஜாதத்தில் தான் நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.